ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னோட காலை வணக்கங்கள். அதாவது என்ன ஒரு எபிசோடு தரமான சம்பவமாக இருந்துச்சு. விகாவோட சீன்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக இருந்தாலும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஊட்டி விடுறது, அந்த பேபி கிக் பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். எபிசோட்லேயே ஒரு சந்தோஷமான ஒரு சீன்னா அது விகா சீனு தான். அப்புறம் ராகாவும் கிருஷ்ணாவும் பேசிகிட்ருக்காங்க. 2 பேரும் பேசிகிட்ருக்கத விஜய் பார்த்துறாரு. பார்த்துட்டு 2 பேரையுமே அடிக்கிறாரு. நீங்கள் பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டேன், என்னன்னு சொல்லுங்கள், எதுக்காக என் வீட்டுக்குள்ளே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு, இவன் சொல்லி தான் நீ என் வீட்டுக்குள்ளே வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்குறாரு. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் போட்டு அடிக்கிறாரு. அப்போனாலும் உண்மையை போட்டு துவன்னு துவைச்சி எடுத்துட்டாரு. அப்போனாலும் உண்மையை சொல்லுவாங்கன்னு பார்த்தா தப்பிச்சு ஓடிட்டாங்க. சரி விஜய் வீட்டுக்கு வருவோன்னு பார்த்தா எல்லோரும் இருக்காங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக இருக்காங்களான்னு கேட்டுட்டு, ஏன் இப்படி வேர்த்து ஊற்றுது உங்களுக்கு அப்படின்னோடனே, இல்லை வேலை ரொம்ப பார்த்தேன்னு அதில் அப்படி வேர்த்து ஊற்றுதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. சரி எல்லோரும் ஜன்னலை அடைச்சிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் ஜன்னலை அடைக்க சொல்கிறீங்க? கொட்டுற பனியில் வெளியே இருக்க வேண்டாம்னு சொன்னால் பரவாயில்ல, ஏன் உள்ள ஜன்னல் அடைக்கணும் அப்படின்னு பாட்டி ஏன் அவர் சொல்கிறத கேளேன்டி அப்படின்னு. அப்புறம் அவங்க அக்காவும் கங்காவும் சொல்கிறாங்க, அவர் பேச்சை கேளு அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்கா இருந்தாலும் புருஷன் பேச்சை கேட்கணும், எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான்லாம் கேட்க மாட்டேன், எதிர்த்து தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரிப்பா நீங்களாம் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நானும் கேட்குறேன் அப்படின்னு நிவினை வர சொல்லியிருக்காங்க. சகலைகள், அதாவது குமரன் இந்த இடத்துல ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னா, ஏன்னா சகலைகள் 3 பேரும் கண்டுபிடிக்கிற அந்த டைமில் டிஆர்பி அப்படி இருந்துச்சுன்னா அப்படி இருந்துச்சு. டிஆர்பி குமரன், அப்புறம் விஜய், அப்புறம் நிவின் 3 பேருமே சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. நிறைய சீன்ஸ் பண்ணாங்க. அப்போம்லாம் டிஆர்பி அப்படி இருந்துச்சு. இப்போ நானும் குமரனை மிஸ் பண்ணுறேன். யாரெல்லாம் குமரனை மிஸ் பண்ணுறீங்களோ கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நிவினும் விஜயும் பேசிகிட்டு இருக்கும்போது காவேரி வர்றாங்க. எந்தெந்த பணியில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை விஜய் திருத்தலன்னு முழிக்கிறாரு. மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, சரக்கடிக்கிறதுக்காக நிற்கிறோம், நீ வந்ததுனால அப்படியே கொஞ்சமாக அப்படியே நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும், நாங்கள் இந்த விஷயத்தில் சொன்னால் கேட்கவா போகிறீங்க, நம்ம சொன்னால் நம்ம ஹஸ்பண்டெல்லாம் கேட்கவா போகிறாங்க, குடிச்சிட்டே தான் இருப்பாங்க. அதான் அப்படி தான். அப்புறம் 2 பேசி முடிச்சுட்டு கிறிஸ்டா எப்படி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு 2 பேருமே நிற்கிறாங்க. கிருஷ்ணா ஃபோன் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி என் விஜய்க்கு எல்லாம் தெரிஞ்சு போயிட்டு, நீங்கள் விட்டு விட்டு சீக்கிரமாக வாங்க, நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கிளம்புறாங்க. ஜன்னல் வழியாக நிவினும் விஜயும் எட்டி பார்க்குறாங்க. அவங்க போகிறது தெரிஞ்சவொடனே அப்படியே தொடரும் போட்டுறாங்க. அப்புறம் கிருஷ்ணா ஃபேமிலியெல்லாம் காரில் தப்பிக்கும் போது விஜய் எதுக்க வந்துடுறாரு. திருமண சம்பவங்கள்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.